எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய காமதா ஏகாதசி நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும், அதுலேயும் குறிப்பாக செல்வம் கொழிப்பதற்குண்டான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 11 1 ரூபாய் நாணயங்களை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும், இதனால் கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்ன, பரிகாரம் செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி காமதா ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த குறித்த நாளின் பொழுது கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய கலச பரிகாரத்தை பற்றின முழு விளக்க பதிவு கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் இந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் 11 1 ரூபாய் நாணயங்களை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். திதிகளில் 11ஆவது வரக்கூடிய திதி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகாதசி திதி. அப்படி அந்த ஏகாதசி திதி நாளின் பொழுது யார் ஒருவர் பெருமாளை மனதார வேண்டி வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை செழிப்படுவதற்குண்டான அருளை பெருமாள் வாரி வாரி வழங்குவார். அதுலேயும் இந்த ஏகாதசியானது நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. வெள்ளிக்கிழமை நாள் பொதுவாகவே நம்ம மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாள் இல்லைங்களா. அதனால் இந்த அற்புதமான செயற்கை நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய 1 ரூபாய் நாணய பரிகாரம், அதுவும் 11 1 ரூபாய் நாணயங்களை வைத்து மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் நிச்சயமாக நமக்கு கை மேல பலன்களை பெற்றுத்தரும். சரி, எந்த குறித்த நேரத்தில் மேற்கொள்வதால் நமக்கு மிகுதியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரவு 8 to 9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நமக்கு இந்த ஏகாதசி திதியானது தொடங்கும் பொழுது மகம் நட்சத்திரத்தோடு தொடங்குது, நிறைவடையும் பொழுது ஆண்டாளுக்கு உகந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது. இப்படி இந்த அற்புதமான செயற்கை நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு கை மேல பலன்களை பெற்றுத்தரும், செல்வம் கொழிப்பதற்குண்டான அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, இந்த பரிகாரத்திற்கு தேவைப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பதிவினுடைய தொடக்கத்திலேருந்தே சொல்லக்கூடிய 1 ரூபாய் நாணயம் 11 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் இடம்பெற வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பச்சை கற்பூரம். அடுத்ததாக துளசி இலைகள். துளசி வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த ஏகாதசி திதி நாட்களில் நம்ம மேற்கொள்ளும் பொழுது மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும். அதுவும் வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதால துளசி இலைகளை நீங்கள் இன்றைய தினமே பறிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசியும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக பறிப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. வீட்டில் நீங்கள் துளசி மாடத்தில் செடி வைத்திருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நிலப்பரப்பில் செடி வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலுமே வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியிலேருந்து நாளைய தினம் இலைகளை பறிக்கக்கூடாது. அதனால் இன்றைய தினமே பறித்து வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடியது நல்ல நறுமணமுள்ள பொருட்கள், அதாவது அரகஜா, ஜவ்வாது, புனுகு, கோரோசனை, இதில் என்னெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அது அனைத்தையுமே எடுத்துக்கொள்ளுங்க. நிறைவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மனமுள்ள மலர்கள். இவ்வளவே தான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்களை வைத்து நம்ம எப்படி பரிகாரம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க. பூஜைக்குண்டான தட்டு அப்படின்னா பித்தளை தட்டாக இருக்கலாம், இல்லை மண் தட்டாக இருக்கலாம், இல்லை செம்பு தட்டு, வெள்ளி தட்டு, எது உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய தட்டை மட்டுமே எடுத்துக்கணும். இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த மாலை பொழுதில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம், விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் ஏற்றக்கூடிய கல்லுப்பு தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்துக்கோங்க. ஏன்னா இந்த காமதா ஏகாதசியானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய செயற்கையானது நமக்கு அற்புதமான ஒரு சுப முகூர்த்த நாளாக கருதப்படுது. அப்படிங்கிறதால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மேற்கொள்வதற்கு, அதாவது நம்ம பரிகாரங்கள் அனைத்துமே மேற்கொள்வதற்கு ஒரு அதிசிறந்த நாளாக கருதப்படக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக மாலை விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் கல்லுப்பு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துட்டு தொடர்ந்து வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் பரிகாரம் செய்துக்கணும். ஒரு பூஜைக்குண்டான தட்டை நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜைக்குண்டான தட்டில் நீங்கள் பன்னீர் கொண்டு துடைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா 11 1 ரூபாய் நாணயங்களை நீங்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நாணயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு பூஜை அறையில் சில்லறை நாணயங்கள் வைத்திருக்கக்கூடிய கிண்ணத்திலேருந்து எடுப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம், இல்லை வீட்டினுடைய பணப்பெட்டியில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயங்களை எடுப்பதுனாலும் செய்துக்கலாம். ஆனால் வேறு எந்த பரிகாரங்களுக்கும் பயன்படுத்த
நாணயத்தை இந்த பரிகாரத்துக்காக எடுக்கக்கூடாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 1 ரூபாய் நாணயத்தை எடுத்ததுக்கப்புறமா அதை சுத்தமான நீரில் கழுவி நல்லா தொடச்சிட்டு நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாசனை நிறைந்த பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசனை நிறைந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அரகஜா, புனுகு, ஜவ்வாது, பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை கோரோசனை, எப்படி இருந்தாலுமே அந்த வாசனை உள்ள பொருட்கள் எதெல்லாம் இருக்கோ அது அனைத்தையுமே தொட்டு இந்த நாணயங்களுக்கு மேலே பூசுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்து அந்த நாணயங்கள் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை பூஜைக்கு உண்டான தட்டை நம்ம பன்னீரில் தொடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே நுணுக்கி தூவுவது அப்படிங்கிறத செய்யணும். நிறைய தூவணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம நாசிகளை தொடக்கூடிய விதத்தில், அதனுடைய மனம் நம்மளுடைய நாசிகளை தொடக்கூடிய விதத்தில் இருந்தால் மட்டும் போதும். ஒரு 2 துண்டு அளவு எடுத்துக்கிட்டு நல்லா நுணுக்கின மாதிரி நம்ம பொடி போல் செய்து அதை நம்ம தூவுவது அப்படிங்கிறத செய்துக்கிட்டு நம்ம வைத்திருக்கக்கூடிய நாணயங்கள் அனைத்தையுமே இந்த தட்டுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வைத்திருக்கக்கூடிய துளசி இலைகள் ஒரு 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மட்டும் துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் 11 துளசி இலைகள் எடுக்கலாம், இல்லை 108 துளசி இலைகள் எடுக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் நம்ம 3 துளசி இலைகளையாவது எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை உங்களுடைய கைகளில் வைத்தபடி உங்களுடைய கோரிக்கை, அதுவும் பணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் இது நாள் வரைக்குமே பாடுபட்டதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அந்த பணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய துளசி இலைகள், வலது உள்ளங்கையில் துளசி இலைகளை வைத்து நீங்கள் கைகளை மூடிட்டு ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக நீங்கள் சொல்ல வேண்டியது, மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாமாவளிகள் தெரியும் அப்படின்னு சொன்னால் நாமாவளி சொல்லலாம். இல்லை அஷ்டகம் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அஷ்டகம் படிக்கலாம். இல்லை நீங்கள் எளிமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த குறித்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 3 முறையும் அதிகபட்சமாக 27 முறையும் சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. 108 முறை ஒவ்வொரு மந்திரத்தையுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு. உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் குறைந்தபட்சமும் சொல்லியிருக்கிறேன், அதிகபட்சமும் சொல்லியிருக்கிறேன், அதுக்கேற்றாற் போல் செய்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னா அது சுக்கிரஹோரை நேரம் இல்லைங்களா. அப்படி அந்த சுக்கிரஹோரை நேரம் சுக்கிர பகவானுக்கு உகந்தது அப்படிங்கிறதால அவருக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தையும் நம்ம 3 முறை சொல்லணும். இதுவும் 108 முறை சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லிக்கலாம், இல்லை 27 முறை சொல்கிறதுனால சொல்லிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்படி நம்ம அனைத்து தெய்வத்தினுடைய நாமங்களையும் சொல்லி வழிபட்ட இந்த துளசி இலைகளை நம்ம வைத்திருக்கக்கூடிய, அதாவது வாசனை பொருட்கள் தடவி வைத்திருக்கக்கூடிய நாணயத்தின் மீது தூவுவது அப்படிங்கிறத செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாளுடைய நாமத்தை சொல்லும் பொழுது கைகளில் துளசி இலைகள் இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாமங்களை சொல்லும் பொழுதும் சுக்கிர பகவானுக்குரிய நாமங்கள் அனைத்தையுமே சொல்லும் பொழுதும் வாசனையுள்ள மலர்களை கைகளில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம செய்துட்டு இந்த நாணயத்தை நம்ம கைகளில் எடுத்து, அந்த தட்டோட கைகளில் எடுத்து நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக 3 முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம சுற்றிட்டு இந்த நாணயத்தை பத்திரமா வீட்டினுடைய பூஜை அறையிலே வச்சிடணும். இது அப்படியே இரவு முழுவதுமே இருக்கட்டும். மறுநாள் நமக்கு துவாதசி திதி இல்லைங்களா, அப்படி இந்த துவாதசி திதி நாளின் பொழுது காலை நேரத்தில் இந்த நாணயங்கள் அனைத்தையுமே எடுத்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் முடிச்சா தயார் செய்து அதை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய பணம் சார்ந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் தவிடுபடியாகும். பணம் வீடுகளில் மலை போல் சேர்வதற்குண்டான அருளும் பிறக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒன்று தான். குறித்த நேரம், எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் கவனமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருந்து செய்தாலே போதும். கண்டிப்பாக இந்த அற்புதமான செயற்கை நாளின் பொழுது நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு கை மேல பலனை பெற்றுத்தருவதில் துளியும் சந்தேகம் இல்லை. அதனால் முழு நம்பிக்கையோடையும் வழிபாட்டோடையும் நீங்கள் இந்த குறித்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதுவும் கல்லுப்பு தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இதனால் நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா அற்புதமான இந்த சித்திரை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, அதோடு இணைந்து வரக்கூடிய காமதா ஏகாதசி, அதுவும் ஆண்டாளுக்கு உகந்த நட்சத்திரமான பூர நட்சத்திர நாளன்னைக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய அற்புதமான 1 ரூபாய் பரிகாரம், அதுவும் 11 ரூபாய் பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு கை மேல பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.